ஆஃபியான் கனரக குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. பெதியுஸ்ஸமான் சைட் நூர்சி மற்றும் அவரின் 24 தோழர்கள் பல்வேறு தண்டனைகளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டனர். மற்ற 29 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டனர். பெதியுஸ்ஸமான் சைட் நூர்சி தண்டனையை முடித்துக்கொண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி 1949 அன்று விடுவிக்கப்பட்டார். மன்றத்தின் தீர்ப்பு அவரை சனக்கலே மாகாணத்தில் வசிக்க உத்தரவிட்டாலும் மேல்முறையீட்டு செயல்முறையை காரணமாக காட்டி அவரை அஃபியோன் உசுன் கார்ஷேவில் உள்ள ஒரு வீட்டில் கண்காணிப்பில் வைத்தனர். இந்த வீட்டில் 3 காவல்துறையினர் பகல் இரவு என பணியில் இருந்தனர் மற்றும் அவருக்கு யாருடனும் சந்திக்க அனுமதியில்லை. பெடியுஸ்ஸமான் அஃபியோன் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணம், அவர் எமிட்டாகில் இருந்தபோது ஐயத்துல் குப்ரா நூலை அச்சகத்தில் அச்சிட்டது. 500 பிரதிகள் அச்சிடப்பட்டன. அவர்கள் நாட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாழ்ந்தார்கள் இன்னைக்கு மிகவும் நகைச்சுவையாக தோன்றும் ஒன்று.